நைட்டு 11 மணி குதிச்சா இப்படிதாங்க கரண்ட் ஷாக் அடிக்கும். ஆமாங்க, அந்த அளவுக்கு தண்ணி கோல்டா இருந்தது. நான் எப்பெல்லாம் தண்ணிக்குள்ள போயிட்டு திடீர்னு மேல வரணும் இந்த சீன் ஞாபகம் வரும். நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி பிடில இருக்க லெக்ஸிஸ் ரெசார்ட்ல தாங்க இருக்கும். நைட் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல ஆட்டம் போட்டுட்டு காலைல இந்த மாதிரி ஏஞ்சி குட்டியா ஒரு வாக் போயிட்டு நேரா ஒரு பக்கியை பிடிச்சி ஸ்ட்ரைட்டா சாப்பிடுற இடத்துக்கு போலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லா ஹோட்டல் மாதிரி இந்த ஹோட்டல்லயும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரி. சோ இந்த ரோசலா காஃபி ஹவுஸ்ல தான் இன்னைக்கு நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எப்போதும் போல 10:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் முடியும்னா நாங்க 10 மணிக்கு தான் அங்கேயே போனோம். சோ அவ்வளவு கூட்டம். அப்பா எவ்வளவு கூட்டம். அவங்களோட டைனிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்க நீட்டாவும் பிளசண்டாவும் இருந்தது. எங்க இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் போனாலும் என்ன டிஃபரெண்டா இருக்குன்னு தான் தேடுவோம். இங்கேயும் அப்படிதான் பிளேட் எடுத்துட்டு என்ன டிஃபரெண்டா இருக்குன்னு தேடணும். அவங்க டிஷ்ஷை பிரசன்ட் பண்ணிருந்த விதம் வேணா வேற வேறையா இருக்கலாம், பட் மத்தபடி எல்லாமே ஒரே டிஷ் தான். சோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சாப்பாடு கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். எந்த ரெஸ்டாரண்ட் போனதுக்கு அப்புறமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிக்கலாமான்னு என் பொண்டாட்டி கேட்டா. டீ காஃபி எல்லாம் குடிக்காம வாழ முடியாதான்னு கேட்பேன். ஆனா இங்க டீயாவா வாழ போறீங்க நீங்க? நான் வாங்கி தரேன், பாப்பலாம். சோ இந்த மாதிரி சமாளிச்சு காஃபி எல்லாம் குடிச்சு அடுத்தது ஸ்வீட் சாப்பிட வந்துட்டேன். சுகர் ஐட்டம் சாப்பிடறதே இல்ல, பட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா எல்லாத்துலயும் ஒன்னு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்பேன். சோ இன்னைக்கு சாப்பிட்ட கேலரிஸ் பர்ன் பண்றதுக்கு அடுத்த நாள் ஹெவியா ஒர்க் அவுட்டும் பண்ணிடுவோம். சரி அடுத்த ரவுண்ட் போலாமேன்னு வந்து ஓபன் பண்ணா ஏதோ சாப்பிடுற மாதிரி இல்ல. ஃபைனலா ஒரே ஒரு பேன் கேக் எடுத்துட்டு உள்ள வந்தா யாரையுமே காணோம். கேட்டா க்ளோசிங் டைம்னு சொன்னாங்க. சோ எப்படி சாப்பிட்டு முடிச்சேன்னா